ஐபிபிஎஸ். நான் இன்றைக்கி வந்து வண்டி சர்வீஸ் தான் பண்ண போகிறேன். ஸோ நம்மகிட்ட இருக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டோடைய MT-15. ஆக்சுவலாக நான் ஏபிஎஸ் தான் V1 நினைக்கிறேன். இந்த வண்டி தான் சர்வீஸ் பண்ண போகிறேன். சர்வீஸ் அந்த மாதிரினா ஜென்ரல் சர்வீஸ் ஃபஸ்ட்டு. இதில் வந்து ஆயில் ஃபில்ட்ரு, ஏர் ஃபில்ட்ரு இதெல்லாம் மாற்றணும். நெக்ஸ்ட்டு வந்து வண்டி வாட்டர் வாஷ் பண்ண போகிறேன். அதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு சில பொருளை வந்து மாற்ற வேண்டியது இருக்குது. இதில் வந்து ஆக்சிலேட்டர் கேபிள் சுத்தமாக வேலை செய்யலை. ஸோ நம்ம திருவிட்டோம்னா அப்படியே நிற்கும், நம்ம ரிட்டன் ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அது இஷ்யூ. அது மட்டும் இல்லாமல் இது ஸ்டக் ஆனதுலாம் என்னாச்சுனாக்கா இதோட மேலே அந்த ரெஸ்பான்ஸே போயிடுச்சு. ஸோ உள்ளே இருக்கிற அந்த த்ராடல் சுற்றல, மேலே இருக்க அந்த கவர் தான் சுற்றிட்டு இருக்கு. ஸோ இதையுமே நம்ம வாங்கியாச்சு. இதில் நெக்ஸ்ட்டு வந்து வேறு என்ன மாற்றணும், இதில் வந்து இந்த 4 ஆயிலும் இதில் ஆயில் சீல் போயிடுச்சு. ஸோ இந்த ஆயில் இருக்குங்க உங்களுக்கு, இந்த ஆயில் சீல் போயிடுச்சு. இதை வந்து சரி பண்ணணும். இது எல்லாத்தையும் வந்து ப்ராப்பராக நம்ம பண்ண போகிறோம். மோட்டோ ஆயில் வந்து 5100 10W40 இது வாங்கியிருக்கோம். இது வந்து ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயில் தான். இதுக்கு அடுத்த லெவல்லையும் நான் ஒரு சில இருக்குது 700 அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து 780 890 அந்த மாதிரி ரேட்டில் இருக்குது. முன்னதான் வந்து அந்த 790 870 இந்த ரேட்லேயே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நமக்கு இன்ஜின் ப்ளஷும் பெட்ரோல் சிஸ்டம் கிளீனர் அதை ரெண்டுத்தையும் கொடுத்துருவாங்க. இப்போ இதில் மட்டும் தான் வந்துருக்கு. இதுவுமே லாஸ்ட்டு பொருளாக தான் இருந்துச்சு. இதுக்கப்புறம் வந்து அவங்ககிட்ட வேறு எதுவுமே இல்லை, வாங்குறது வந்து தனியாக வாங்கணும்னு சொன்னாங்க. இது வந்து 650 வந்துச்சு ரேட்டு எனக்கு. இது ஏடிஎம்மோட இண்டிகேட்டரு, டியூல் இண்டிகேட்டர் இருக்குது, ரியர் வழி. இது நெக்ஸ்ட்டு வந்து ஆயில் ஃபில்டர். இது 250 சம்திங் தான் வரும். இது ஏர் ஃபில்டர் இது வந்து 250 தான் வரும். இது வந்து ஸ்டாக்கில் நம்ம இதான் யூஸ் பண்ணுவோம். இதை தாண்டி நிறைய பேர் வந்து கொஞ்சம் ஹை குவாலிட்டி பிஎம்சின்னு சம்திங் நிறைய யூஸ் பண்ணுவீங்க. டிஃபால்ட்டாக பைக் நார்மலாக சர்வீஸ் பண்ணுறோம், எவங்க ப்ராடக்ட் வந்து கரெக்டாக இருக்கணும்னாக்கா நீங்கள் இந்த மாதிரி போடுறது பெட்டர் தான். இது த்ராட்டல் ரெஸ்பான்ஸு. இது வந்து ஜஸ்ட் 40 தான். இது வந்து பிரேக் லிவரு. இது 230. இது லெஃப்ட் ஹேண்ட் மட்டும் தான் ஆயில் லீக் ஆகுன்னு சொன்னாங்க. ஸோ அந்த லெஃப்ட் ஹேண்டுக்கான ஆயில் சீல் மட்டும், மற்ற ரெண்டுத்துக்குமே வந்து ஆயில் மட்டும் மாற்ற போகிறோம், அவ்வளோதான். ஸோ ஒன்றில் வந்து சீல் நல்லா இருக்குது, ஆயில் மட்டும் மாற்றணும். ஒன்றில் ஆயில் சீல் சேர்த்து மாற்றணும், அது கொடுத்துருக்காங்க. இது ஆக்சிலேட்டர் கேபிள். இது வந்து 2 ஆயில். எப்பவுமே வண்டி வந்து நம்ம வீட்டில் இந்த மாதிரி சின்ன சின்ன சர்வீஸ் பண்ணுறப்ப என்ன பண்ணுவோம், ஒரு தடவை லைட்டாக தண்ணி மட்டும் எடுத்து வாஷ் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு சில இடத்துல கழட்டுறது ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து சீட்டை எப்பவுமே கழட்டிக்கணும். சீட்டை கழட்டினா தான் உள்ள அந்த அதில் இண்டிகேட்டர்லாம் செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தா நம்ம இன்ஜின் ஆயில் மாற்ற போகிறோம். ஸோ இந்த 2 இடத்துல அலாங்கி இருக்கும். அந்த அலாங்கி கழட்டிட்டுனாக்கா சீட்டு கலந்து வந்துடும். இதெல்லாம் கொஞ்சம் சும்மா வச்சு வாட்டர் பண்ணிச்சுனாக்கா கொஞ்சம் பெட்டராக வண்டி. இதுவில் தான் வந்து ஏர் ஃபில்டர் இருக்கும். நம்ம கழட்டி தான் ஏர் ஃபில்டர் பார்க்கணும். இந்த நெட்லாம் கழட்டிட்டு நம்ம இந்த டேங்க் கழட்டுற மாதிரி இருக்கும். டேங்க் நெட்டே இல்லை இதில், எப்பயும் கழட்டிருக்காங்க போல். டேங்க் நெட்டே கூட போட்டுருக்காங்க, திருத முடியுங்க. நீங்கள் வந்து டேங்க்கு நெட்டு வரும், இந்த அலாங்கி போட்டு கட்டுற மாதிரி ஒன்று வரும். அப்படியே எங்கேயும் கழட்டுறதுல அப்படியே கழட்டி வச்சுட்ருக்காங்க, போடாமல் விட்டுருக்காங்க கூட. இதில் இருக்க இந்த அலாங்கி எல்லாமே ஃபுல்லாக கழட்டிட்டு இந்த டேங்க் நம்ம ரிமூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து இருக்கிற அலாங்கி யூஸ் பண்ணி எல்லாமே வந்து போர்டு எடுத்து நம்ம கழட்டிப்போம். பண்ணிக்கோ. இந்த சைடில் ஃபேரிங் உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் ஸ்க்ரூ இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். ஏன்னா அதெல்லாம் பண்ணால் தான் ஃபேரிங் நம்ம கழட்ட முடியும். இதில் வந்து ப்ரெஸ்ஸபிளாக தான் இருக்கும். ஸோ வந்து நம்ம போடுறப்போ வச்சுட்டு அடுத்த நாளே போதும், உள்ளே போயிடும். இந்த ஃபேரிங் நம்ம கழட்டுறதுக்கு அலாங்கி யூஸ் பண்ணி தான் கழட்டுற மாதிரி இருக்கும். இதை கழட்டினா தான் நமக்கு உள்ள ரெண்டுத்தையும் கழட்டுறதுக்கு நமக்கு கிடைக்கும்.
ஸோ உள்ளே வந்து ஒரு பட்டன் இருக்கும், நீங்கள் இழுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகிடும். பார்த்து பொறுமையாக கழட்டுங்க. சின்னதாக எல்லாமே லாக் மாதிரி தான் இருக்கும், அது உடஞ்சதுனாக்கா திரும்ப ஃபிட்டிங் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அது லூஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த குழுன்னு எடுத்துட்டீங்க, அதை கழட்டுறதுக்கு யூஸ் ஆகிடும். அந்த வாக்கிங் கழட்டி எடுத்துக்கலாம். இந்த சாவிக்கு மேலே இருந்து கப்பையும் கழட்டி எடுக்கணும். சைடில் வந்து 2 ஸ்டார் இருக்கும், அந்த மட்டும் கழட்டினா போதும். இந்த 2 அலாங்கி போட்டு கழட்டிக்கணும். கிளாம்ப்லாம் பத்திரமா வச்சுட்டேன். அடியில் கொஞ்சம் லைட்டாக லூஸ் பண்ணி அதுக்குள்ளே வந்து முதல்ல வந்து எப்பவுமே இன்ஜின் மாத்திரப்போ இன்ஜின் ஹீட் குறைனால தான் நான் ஃபஸ்ட்டு மேலே அழுத்தையும் கழட்டிட்டேன். ஏன்னா இப்போ வெளியே போய் ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கிட்டு வந்தேன், அதனால் சரி இன்ஜின் கூலிங் ஆட்டம் சொல்லிட்டு, ஏன்னா நான் ஃபஸ்ட்டு தான் கழட்டி மாட்டியிருப்பேன், மேலே கழட்டிருக்க மாட்டேன். ஸோ டைமர்ன்றதுனால என்ன பண்ணிவிட்டேன், மேலே வந்து மடமன்னு கழட்டிட்டு அதுக்குள்ளே நான் இது எடுத்துட்டேன். இப்போ நம்ம டேங்க்கை ஃபுல்லாக கழட்டி எடுத்துட்டுனாக்கா நம்ம ஐடில் வந்து வண்டி விட முடியாது சொல்லி சொன்னால், இப்போது இன்ஜினியர் ஃபஸ்ட்டு மாற்றிட்டு நான் மேலே போயிடலான்னு பார்த்துட்ருக்கேன். வண்டி வந்து ஸ்ட்ரெயிட்டாக நிறுத்தி தான் வச்சுருக்கேன். ரொம்ப சுத்தமாக இல்லைங்க, முனையில் எட்டி பார்க்குற மாதிரி இருக்குது. இந்த மாதிரிலாம் ஓட்டினா வண்டி சீஸ் கண்டிஷன் தான் போகும். அதனால் இதில் வந்து இப்போ இந்த இன்ஜின் ஃப்ளஷ் இருக்குல்ல, இது வந்து இதில் ஊற்றி விட்டு போயிட்டு, ஸோ ஓரத்தில் இருக்க அந்த எல்லா பழையில வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிடும். ஒரு 10 நிமிஷம் ஐடியிலே விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் லைட்டாக கூலிங்காக இருந்தோடனே நம்ம ஆயிலை ரிமூவ் பண்ணிட்டுனா கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்ப்ரிங் வந்து இந்த ஃபில்ட்ரு வந்து மேலே போகிற மாதிரி இருக்கணும், ஸ்ப்ரிங் இதில் இருக்க மாதிரி வச்சுக்கணும். அதில் நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ 2 த்ரெட்டு வச்சுட்டு டைட் பண்ணுற வேண்டியது தான். டைட் பண்ணிக்க. அப்படியே பெயின் மாதிரி இருப்பா. 2 3 இது 2 ஆயில் ஃபில்டரில் வந்து க்ளோஸ் ஆன பக்கம் வந்து உள்ளே போகிற மாதிரி போடணும், ஓப்பனில் இருக்கிறது வெளியே வர மாதிரி இருக்கணும். இதெல்லாம்
பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இந்த 2-3 ஃப்ளக்கு இருக்கும் இந்த பெட்ரோல் போகிற பழுப்பு. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து அன்ஃப்ளக் பண்ணணும். இது வந்து கையை உள்ளே விட்டோம்னாக்கா கொஞ்சம் வீடியோ எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ முடிஞ்சளவு நான் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன், பார்ப்போம். இந்த ஃப்ளக்கு 3 தான் கழட்டு போகிறோம். இப்போது இதில் பார்த்தோன்னா இந்த 2 வந்து ஓஸ் மாதிரி இருந்துச்சா, இந்த 2 இடத்துல இங்கே 2 ஓஸ் மாதிரி இருக்கும். அதை நம்ம நார்மலாக பிடிங்கி விட்டோமா, இது ஒரு ஓஸு, இது ஒரு ஓஸு, ஓகேவா? இப்போ வந்து இந்த 3 ஃப்ளக் ரிமூவ் பண்ணணும். இதான் கொஞ்சம் ரொம்ப ஹார்டாக இருக்கும் கழட்டுறதுக்கு. இது இந்த மாதிரினாங்க நிறைய பேர் கூட பிடிங்கிடுவாங்க, அதை பண்ணவே கூடாது. இது என்ன பண்ணணும், இந்த சைடில் விட்டு மேலே தூக்கணும். ஃபஸ்ட்டு தூக்கணும், ஓரளவுக்கு ஃப்ரீ ஆகிடும். அப்புறமா நீங்கள் வந்து அன்ஃப்ளக் பண்ணால் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்படி தான் வந்து அன்ஃப்ளக் பண்ணது, ஓகேவா? இது லாக் இங்கே தான் இருக்குது. அதே மாதிரி இதுக்கு பார்த்தோன்னா கீழே ஒரு ப்ளஸ் ஒன்று இருக்கும். ஸோ இதை அழுத்தி இழுத்துனாக்கா இது ஒன்று அன்ஃப்ளக் ஆகிடும். இந்த பட்டன் இருக்குல்ல, இது வந்து இந்த பக்கம் போடுற மாதிரி இருக்கும். இது என்னென்னா ரொம்ப டைட்டாக இருக்கும் இது அழுத்துறதுக்கு. இந்த இடத்துல லாக் ஆகிருக்குது. அப்போ என்ன பண்ணணும், கொஞ்சம் நல்லா இந்த பக்கம் இருக்கிறத கட்டிங் சின்ன அழுத்திக்கோங்க, பிடிங்கிடாதீங்க. அழுத்திட்டுனாக்கா லைட்டாக ஸ்மூத்தாக வெளியே வந்துடும். அப்போ நீங்கள் கையில் எடுத்துனாக்கா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் 3 அன்ஃப்ளக் பண்ணணும். ஆக்சிலேட்டருக்கு கேபிளோடையது மெயின் ஒயர் மேலே வரும், இன்னொரு ஒயர் வந்து கீழே வரும். ஸோ இதான் வந்து மெயினாக நம்ம த்ராட்டல் ரெஸ்பான்ஸ் பண்ணுறது. அது வந்து நமக்கு ரிவர்ஸ் ஆகுறது. அங்கேருந்து எம்டி வந்து 2 கேபிள் வரும். அந்த 2 கேபிள் வந்து போது பாருங்கள். அது மேலே டேங்க்லேருந்து பார்க்குறப்போ இந்த ஹோல்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்கும். அது ரெண்டுமே சைடில் பார்த்தீங்கன்னா கிளியராக உங்களுக்கு தெரியும். இங்கே இது வந்து கை வச்சா மறைச்சிக்கும். ஸோ ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு காட்டுறேன். இது மெயின், இது வந்து சப்ஸ்டியூட் மாதிரி. இவர் வந்து மெயின் நம்ம ரெவ் பண்ணுறது இங்கே தான் வந்து இந்த பக்கம் சுற்றும். இதை நம்ம ரிட்டன் எடுக்கிறதுக்காக வச்சுருக்கிறது. இதில் வந்து இது மெயின், இது வந்து நமக்கு ரிவர்ஸ் போகிறதுக்காக. ரிவர்ஸ்னால் வண்டி ரிவர்ஸ் போகிறதுக்கு இல்லை, நம்ம இந்த ரெவ் பண்ணிட்டு ரிட்டன் வர்றப்போ நமக்கு அது ரிவர்ஸ் ஆகிறதுக்காக சொன்னாங்க. இது லூஸ் பண்ணணும். இது வந்து சைஸ் 10ஆம் நம்பர் போட்டு யூஸ் பண்ணுங்கள். ரெண்டுக்குமே 10ஆம் நம்பர் தான் இந்த வேலை. இப்போ அந்த மெயின் கேபிள் நான் கழட்டணும்ல, ஸோ அதோட இது மட்டும் நான் பண்ணுறேன், இங்கேருந்து வெளியே எடுத்துடுறேன் ஃபஸ்ட்டு. ஏன்னா இது அங்கே மேலே எனக்கு தடுத்துகிட்டே இருக்குது. இது கழட்டிட்டுனா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அது கழட்டுறதுக்கு. எடுத்துட்டுனா அப்படி மேலே வா. இப்போ பார்த்தோன்னா அந்த 2 கேபிளையும் இங்கேருந்து வெளியே எடுக்க முடியும். இந்த கம்ப்ளைண்ட் வந்து ஆக்சிலேட்டர் கேபிள் மட்டும் எம்டியில் அடிக்கடி வரும். கேபிள் டபுள் நெட் வர்றது மேலே வரணும், பெரிய நெட் இருக்கிறது கீழே போகும். அதாவது நம்ம அடியில் உள்ளே டேங்க்கு கீழே போடுறப்போ இது 2த்தையும் கழட்டினாக்கா அது லூஸ் ஆகிடும். நம்ம இதை எடுத்துருவோம். இந்த ரெவ் நமக்கு வெளியே வந்துடும். இதையும் மாற்றணும், மறந்துட போகணும். அது வேறு இந்த த்ராட்டல்லாம் நம்ம வாங்கியிருக்கோம்ல, அதையும் சேஞ்ச் பண்ணணும். அதுதான் புதுசாக மாற்ற போகிறோம். இங்கே இருக்கா, அதே மாதிரி எடுத்து அன்லாக் பண்ணிடணும். இதையும் எடுத்து அன்லாக் பண்ணால் தனியாக வந்துடும். இந்த ஹோல்ஸ் வந்து ஒயர் நீங்கள் வெளியே இந்த பக்கம் எடுத்திங்கன்னா ஹோல்ஸ் இருக்குல்ல, இங்கேண்ணா இந்த ஹோல்ஸ் இருக்குதா,
இந்த ஹோல்ஸில் விட்டுனா கரெக்டாக வந்து நேரம் நமக்கு அந்த இடத்துக்கு போய் நின்றுடும். ஸோ இங்கே வந்தீங்கன்னா கரெக்டாக வந்து அந்த ஒயரிங் வந்துருக்கும். நம்ம வந்து அதில் இந்த டபுள் ஒயரை மேலே எடுத்துக்கணும், சிங்கிள் ஒயரை கீழே போட்டுருணும். உள்ள ரெண்டுத்தையும் போட்டு வச்சு நட்டு அங்கேருந்து கிளியராக தெரியுது. ஓகே, இங்கேருந்து அந்தளவுக்கு கிளியராக பார்க்க முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு காட்டுறேன். இது வந்து மேலே இருக்கிற அந்த க்ரீன் கலர் இதில் அது வந்து மெயின் ஒயரு, கீழே இது சப் ஒயரு, ரெண்டுத்தையும் மாற்றி வச்சு தான் வந்து ரெவ் பண்ணுறது. அது வந்து ரிவர்ஸ் நமக்கு தள்ளுறது. ஸோ ரெண்டுத்தையும் போட்டு வச்சு புதுசானது. அவ்வளோ இந்த இடத்துல இந்த ஸ்கொயர் வந்து இங்கே லாக் ஆகிற மாதிரி போட்டுனா கரெக்டாக ஃபிட் ஆகிடும். அவ்வளோதான். ரொம்ப வந்து நம்ம பார்த்து போகணும்னு அவசியம் இல்லை அந்த இடத்துல. ஆக்சிலேட்டர் வந்து கம்ப்ளீட்டாக பண்ணியாச்சு. ஸோ இப்போ முன்ன மாதிரி வந்து பாதிலேயே போய் ரெஸ்பான்ஸ் நிற்காது. ஏர் ஃபில்ட்ரு மாசமாகிட்டு காட்டு பழைய ஏர் ஃபில்ட்ரு போகிற அவ்வளோதான் போச்சு. காட்டும்பா என்ன தண்ணி வாட்டர் வாஷ் பண்ணாங்க டேரெக்டாக உள்ளே போய் தண்ணி உட்காரோம். அதான் இஷ்யூ ஆகும். அதான் மேக்ஸிமம் வந்து அந்த வண்டி இருக்கு. ஓகே விபிஎஸ், நான் பைக்கை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணிவிட்டோம். நம்ம அந்த ஃபோர்க் ரெடி பண்ணதை மட்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.